ரிதன்யாவோட கையை கட்டி போட்டு அந்த பொண்ணை பேச விடாம அவளோட முன் பின் உறுப்புக்கள்ல வைக்கக்கூடாத சில பொருட்களை எனக்கு சொல்றதுக்கே வாய் கூசுது. என் மனசை திடப்படுத்திட்டு தான் இதை நான் சொல்றேன். எனக்கு உயிர் போயிடுமோ அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு மயக்கம் வந்துருச்சு, என் கண்ணெல்லாம் வெளியில தள்ளிடுச்சு, என்னால் முடியவே இல்லை என் உடம்பு வலியே அப்படிங்கிறது தான். அந்த பொண்ணோட நடையில ஒரு சிக்கல் இருந்திருக்கு. ஒரு பக்கமா தாங்கி தாங்கி நடந்திருக்காங்க. பொதுவா திருமணத்துக்கு அப்புறமா பெண்கள் அந்த முதல் தாம்பத்தியத்தை கடக்கும் போது தாங்கி தாங்கி நடக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட இடுப்பு கால் பகுதிகளில் வலி இருக்கும். அதனால அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் பல குடும்பங்கள்லயும் பொண்ணை பெற்றவங்க கடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டர் என்கிட்ட சொன்னது, அவங்களோட சர்வீஸ்ல நிறைய பெண்களை நடு ராத்திரி அவங்க கிட்ட ஸ்டிச் போடணும்னு சொல்லி ப்ளீடிங்கோட கூட்டிட்டு வருவாங்களாம். ஏன்னா முதல் தாம்பத்தியத்துல அந்த ஆண் முரட்டுத்தனமா இருக்கும்போது அவங்களுடைய பிறப்புறுப்பு கிழிந்து நிறைய ப்ளீடிங் ஆகும்போது இவங்க கிட்ட வரும்போது இவங்க ஸ்டிச்சிங் போட்டு திட்டி நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளை பெற்ற பெண்களுக்கும் தன் வீட்டுக்கு வர பெண்ணை எப்படி நடத்தணும், எப்படி அன்பா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத தானே நம்ம சொல்லி கொடுக்கணும்.